Hi friends, welcome to KMate KT's Education. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எக்ஸாம் மட்டும் கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? சில நியூசன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, எக்ஸாம்ஸ் இருக்காது, அது பூரா நோட்டிஃபிகேஷன் 3 வருஷம் முன்னாடி 2017 விட்ட நோட்டிஃபிகேஷன் அது, ஓகேவா? 2017 உங்களுக்கு அத்தனை வேகன்சி இருந்துச்சு, ஓகேவா? அது பூரா விட்டாங்க. ஸோ அந்த எக்ஸாம் தான் இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஸோ பட் ரீசன் என்னென்னா, நம்ம வந்து ஆக்சுவலாக கொரோனா எஃபெக்ட் இல்லைன்னா மேலே கண்டிப்பாக இருந்திருக்கும் எக்ஸாம், ஓகேவா? ஸோ அது நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. அது வந்து டிஆர்பியை தப்பு சொல்கிறதோ கவர்மெண்ட்டை தப்பு சொல்கிறதோ நம்ம வந்து அதுக்கு ரைட் இல்லை. ஏன்னா எஃபெக்ட் அப்படி இருக்குது, கரோனா எஃபெக்ட் அப்படி இருக்குது. இந்த மாதிரி வரும்னு யாரும் எதிர்பார்க்கல, ரைட்டா? ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் மட்டும் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு எக்ஸாம் இருக்குது, எனக்கு டிஎன்பி ஆல்ரெடி ஒரு லாஜிக்கலாக யோசித்தா கூட ஆல்ரெடி 2017 நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் கேன்சல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் விட்டு மறுபடியும் வந்து ஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட் தேவை. ஸோ எக்ஸாமுக்கு வந்து 100% போஸ்ட்டில் 10% போஸ்ட் ஃபார் அதர் ஸ்டேட்ஸ். ஸோ அதர் ஸ்டேட்ஸ்க்காரங்க கூட வரணும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த கொரோனா எஃபெக்ட் எல்லாம் கம்மியாகிறதுக்கு ஒரு 2 to 3 months பிடிக்கும், ஓகேவா? ஸோ எக்ஸாம் 10th கிளாஸ் ஸ்கூல் எக்ஸாம்ஸே அவங்க வந்து ஜூலைலேயோ ஆகஸ்ட்லேயோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ கூட ஒரு அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க, ஜூலையில் நீட் எக்ஸாம் எல்லாம் இருக்குதுன்னு நினச்சி. அப்போ கேசஸ் ஜாஸ்தியான என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் கேன்சல் தான் பண்ணுவாங்க, ஓகேவா? இதில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. எக்ஸாம் அந்த நேரத்தில் வந்து ஜூலையில் ஐஐடி ஜேஇ நீட் எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து மறுபடியும் கொரோனா ஜாஸ்தியான என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் எக்ஸாம் போஸ்ட்போன் தான் பண்ண முடியும். ஸோ இது நம்ம டைம் நல்லால, ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்டை திட்டுறதுக்கோ கவர்மெண்ட்டை வந்து பேசுறதுக்கோ அவங்க வந்து ஒரு தப்பு என்னென்னா, ஸோ டிஆர்பிக்காரங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிக்கை விட்டு இருக்கணும். ஸோ டியூ டு திஸ் எஃபெக்ட் இன் டியூ கோர்ஸ் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தா ஓகே, நம்ம கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை படிச்சிருப்போம். அவங்க அந்த நோட்டிஃபிகேஷன் விடல. ஸோ அந்த ஒரு வாரத்தை தவிர இன்னொன்றுமே இல்லை, ஓகேவா? எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். சில நியூஸ் பேஸ் எல்லாம் கேட்காம கண்டிப்பாக படிங்க, ஓகேவா? திஸ் இஸ் த குட் டைம், நல்லா படிங்க, ஓகேவா? ஸோ டிஆர்பி மட்டும் இல்லை, உங்களுக்கு டிஎன்இபி எக்ஸாம் இருக்குது, அடுத்த கேட் எக்ஸாம் இருக்குது, சில என்எல்சி எக்ஸாம் இருக்குது, எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் இருக்குது, ஓகேவா? ஒரு 1 hour 2 hours நீங்கள் ஆப்டியூட் ரீசனிங் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருந்தால் பேங்க் எக்ஸாம் இருக்குது, ஓகேவா? ஸோ மெனி எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து குறுக்குள்ள டிஆர்பி மேலே வைக்கிற டிஆர்பிக்காக படிக்காமல் 24 hours 10 hours விட்டால் கூட ஒரு 2 hours ஆப்டியூட் ரீசனிங் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டா இருங்க, ஓகேவா? ஸோ இப்போ எந்த மாநிலத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த மாநிலத்துலையும் ஆந்திரா எடுத்துக்கோங்க, கர்நாடகா எடுத்துக்கோங்க, டெல்லி எடுத்துக்கோங்க, எந்த மாநிலத்துலையும் இப்போ எக்ஸாம் வைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்த எக்ஸாம் வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. சிவில் சர்வீஸ் எக்ஸாமே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஏமாற்ற எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம், ஓகேவா? ஸோ அதனால் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு, ஓகேவா? ஸோ எக்ஸாம் கேன்சல் ஆகும். எக்ஸாம் இதெல்லாம் வந்து நியூஸ் டிஆர்பி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாதான், டிஆர்பி வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாதான் எக்ஸாம் இஸ் கேன்சல் அவங்க அனௌன்ஸ் பண்ணாதான் நீங்கள் நம்புங்க. ஸோ அவன் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் படிக்காமல் விடாதீங்க. அவன் போனால் போட்டேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நியூசன்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்க போனால் போட்டோம், அவங்கள விட்டுருங்க, நீங்கள் படிங்க. நாளைக்கு வேலை வந்ததுக்கப்புறம் நம்ம சிரிப்போம், அவன் அழுவான், ஓகேவா? ஸோ டோன்ட் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேவா? காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். 2 mark கொஸ்டின் ரொம்ப இருக்குது படிக்கிறதுக்கு. நம்ம ட்ரிபிள் வேஸ்ட் சிலபஸ்ஸு, ஓகேவா? ஒரு தடவை படித்தா ஞாபகம் இருக்காது, ரிவிஷன் பண்ணிட்டா இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க, ஓகேவா? நியூஸ் எல்லாம் விட்டுருங்க, ஓகேவா? நாட் ஓன்லி டிஆர்பி, உங்கள் டிஆர்பிக்கு எடுத்துட்டாலும் டெக்னிக்கல் சிலபஸ் தான், டிஎன்இபிக்கு எடுத்துட்டாலும் சரி டெக்னிக்கல் சிலபஸ் தான், சேம் சிலபஸ் தான். கேட்டுக்கு எடுத்தாலும் அதே சிலபஸ் தான், எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் எடுத்தாலும் அதே சிலபஸ் தான், என்எல்சி எக்ஸாம் எடுத்தாலும் அதே சிலபஸ் தான். சிலபஸ் ஒன்றில் மாற்றம் இல்லைல்ல, சிலபஸ் கண்டிப்பாக அதுதானே. ஸோ எல்லா எக்ஸாம் போஸ்ட் போனாச்சு, டிஆர்பி மட்டும் போஸ்ட் போனால, எல்லா எக்ஸாமும் போஸ்ட் போனாச்சு, ஓகேவா? இப்போ நியூசன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே எல்லா எக்ஸாம், ஒரு எக்ஸாம் இந்த டிஆர்பி எக்ஸாம் மட்டும் கண்டக்ட் பண்ணாமல் மிச்ச எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தா ரைட்டு. ஸோ இவன் ஃப்ராடு, இது ஃப்ராடு, இந்த டிஆர்பி ஃப்ராடு, கவர்மெண்ட் ஃப்ராடு அன்னு சொல்லலாம். ஓன்லி அந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, ஹையஸ்ட்டு இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாமே போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த எண்ணம் மனசில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ எல்லாருமே அந்த பாகல்கையில் எக்ஸாம் இருக்குமா, எக்ஸாம் கேன்சல் ஆகுது, எக்ஸாம் டிஎன்பிசி இப்போ இருக்கிற நிலமத்தில் எவன் எக்ஸாம் வைப்பான்?
எவனோ எக்ஸாம் வைப்பா, அது புரிஞ்சுக்கோங்க. இந்த நிலமையில எவன் எக்ஸாம் வைப்பா? அவன் உங்கள் டிஆர்பிக்காரன் ஒரு அறிக்கை விட்டு இருந்தால் போயிருக்கேன். ஸோ எக்ஸாம் வில் பி இன் டியூ கோர்ஸ். இப்போ எஸ்எஸ்சிக்காரங்க வந்து ஆஃப்டர் ட்ராவலிங் த பஸ் ரூட்ஸ் அண்ட் ட்ரெயின் ரூட்ஸ் ஆர் அவைலபிள் தென் வி கண்டக்ட் எக்ஸாம் அவன் சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருந்தா ஸோ ஒரு பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்களே நினச்சிக்கிட்டு வேஸ்ட் பண்ணிக்காத டைம். ஓகேவா? ஸோ வர்றது ஒரு வாய்ப்பு, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க? கண்டிப்பாக ஸோ இந்த மாதம் இல்லையா அடுத்த மாதம் இருக்குது, அடுத்த மாதம் இல்லையா அடுத்த மாதம் இருக்குது, எக்ஸாம் எங்கேயும் போகாது. ஓகேவா? டிலே ஆகுது, அவ்வளோதான். 2 months டிலே ஆகுது. 2 months இன்னும் படிங்க. ஓகேவா? இன்னும் படிங்க. ஸோ லெட்ஸ் சி ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோன்னு தெரியல. கரண்ட் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஒரு எம்மீட்டர் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் சோர்ஸ் எம்மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட். and the voltage across this 3 ohms is 30 volts கொடுத்துருக்காங்க. 30 volts கொடுத்துருக்காங்க. so what is the value of the current I கொடுத்துருக்காங்க. so very interesting question, very interesting question. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா voltage across this 3 ohms எவ்வளோ? 3 ohms 30 volts கொடுத்துருக்காங்க. that means இந்த பிரான்ச்சில் கரண்ட் வந்து 10 ஆம்பியர் போகுது. ஸோ இந்த பிரான்ச்சில் கரண்ட் வந்து 10 ஆம்பியர் போகுது. ஓகேவா? ஸோ இந்த பிரான்ச்சில் கரண்ட் எவ்வளோ? 10 ஆம்பியர்ஸ் போகுது. 10 ஆம்பியர் போகுது. ஸோ டோட்டல் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் பிரான்ச் ஒன் 30 volts. ஸோ இங்கே எவ்வளோப்பா? ஸோ VL ஈக்குவல் டு I into XL. I into XL. ஸோ கரண்ட் வந்து 10 ஆம்பியர்ஸ் J into I into XL. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 into JXL. ஸோ minus VC இல்லை, voltage across the capacitor. voltage across the capacitor equal to minus J into I into XC. so minus J3 into 10 that equal to minus J30. லாஸ்ட் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ VC equal to minus J30. ஸோ டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ? ஸோ இங்கே minus J30. ஸோ டோட்டல் வோல்டேஜ் across this branch, டோட்டல் வோல்டேஜ் across this branch பார்த்தீங்கன்னா voltage across this branch வந்து 30 minus J30. ஓகேவா? ஸோ இந்த பிரான்ச் இங்கே பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ இங்கே வோல்டேஜ் வந்து சேம் வோல்டேஜ். ஸோ இந்த பிரான்ச்சு கூட வோல்டேஜ் சேம். let current through this branch I1 and current through this branch is I2. ஸோ I2 வந்து 10 ஆம்பியர். ஸோ I1 எவ்வளோ? I1 equal to 30 minus J30. voltage equal 30 minus J30 by 3 plus J3. ஓகேவா? ஸோ 30 into 1 minus J1, 3 into 1 plus J1. ஓகே? ஸோ 3 10s 30. ஸோ இது சால்வ் பண்ணுங்கள். 10 into 1 minus J1 into 1 minus J1 by 1 plus 1 2. 1 plus J1 into 1 minus J1, 1 plus 1 2, that equal to 5. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 minus J1 minus J1 minus plus minus 1. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா minus 2J into 5 that equal to minus 10J. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா total supply current I equal to I1 plus I2. So what is the current through I1? Minus 10J. What is current through I2? Plus 10. So 10 minus 10J. So what is magnitude of the current? Root of 10 square plus 10 square. Okay. So 100 plus 100, 200. So 10 root 2 is the magnitude. Phase angle எவ்வளோ? Phase angle பார்த்தீங்கன்னா, so this is plus and this is plus and this is minus and this is minus. எவ்வளோ? plus and minus. So minus tan inverse. So phase angle equal to minus tan inverse of 10 by 10, 145 degrees. Minus 45 degrees. So for last வீடியோவில் மணிகண்டன் ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருந்தாங்க. VL minus VC 9 volts எப்படி ஆச்சு? 9 volts எப்படி ஆச்சு சார்? VL plus VC equal 9 volts கொடுத்து. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், ஓகே மணிகண்டன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா voltage across inductor, லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். voltage across inductor and capacitor 9 volts கொடுத்துருக்காங்க. ஸோ voltage across inductor எவ்வளோ ஃப்ரெண்ட்? VL plus VC that equal to 9 volts. ஓகே. ஸோ voltage across inductor நீங்கள் பார்த்தீங்கன்னா KVL அப்ளை பண்ணுங்கள், AC KVL அப்ளை பண்ணுங்கள். ஸோ VL equal to I into J omega L plus
I into minus J by omega C, okay, equal to 9 volts. So நீங்க பாத்தீங்கன்னா J I into XL, I into omega L VL minus J I into 1 by omega C minus VC equal to 9 volts. So நீங்க பாத்தீங்கன்னா A plus JB magnitude எவ்வளோ? root of A square plus B square. So JB magnitude எவ்வளோ? A 0 plus JB magnitude எவ்வளோ? root of 0 square plus B square, that equal to B. So நீங்க பாத்தீங்கன்னா J into VL minus VC equal to 9 volts. What is the magnitude here? VL minus VC equal to 9 volts. So this is the reason VL minus VC equal to 9 volts friend. நீங்க ஒரு தடவை பாருங்க. நான் அதுதான் AC KVL அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஐடியா வரும்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ உங்கள் டவுட் கிளாரிஃபை ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ வரைக்கும் சீரிஸ் RLC சர்க்யூட் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பாருங்கள், parallel RLC சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி current read by the ammeter, that is I. What is the current read by ammeter கேட்டிருக்காங்க. So for series RLC circuit, what we get? V equal to VR square plus VL minus VC whole square, இது வரலாம், or V equal to VR square plus VC minus VL whole square வரலாம். லாஸ்ட் வீடியோ பாருங்க, உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன். வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் தட் ஐ ஆம் கெட்டிங் VC minus VL, how you get. ஓகேவா? ஸோ similarly for parallel RLC circuit I can get root of, so same IR square plus IL minus IC whole square if IL greater than IC or I equal to root of IR square plus IC minus IL whole square. Okay, so நீங்க பாத்தீங்கன்னா this is IL less than IC. So what is the current through the inductor here? 1 ampere. What is the current through the capacitor here? 5 amperes. So ஏது ஜாஸ்தியா இருக்கு? Which current is higher? Current through the capacitor. So what will be the answer? I equal to root of IR square plus IC minus IL whole square, that equal to what is root of IR square? How much? IR equal to 9, IC minus IL 4 square, 5 minus 1 4 square 16, root of 25, that equal to 5 amperes. So உங்களுக்கு phasor diagram வேணும்னா சிம்பிள் தான், நீங்கள் பாருங்க எல்லாம் பேரலில் இருக்குது. ஸோ எல்லாம் பேரலில் இருக்கிறப்ப வாட் இஸ் தி ரெஃபரன்ஸ்? சீரீஸில் இருக்கிறப்ப கரண்ட் இஸ் ரெஃபரன்ஸ், பேரலில் இருக்கிறப்ப ஸோ வோல்டேஜ் இஸ் ரெஃபரன்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா IR equal to, ஸோ கரண்ட் த்ரூ திஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரான்ச். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா current through this resistance, current through the inductance and current through the capacitance, voltage is same. IR equal to V by R, IL equal to V by J omega L, IC equal to V by 1 by J omega C, that equal to V into, okay, so J V by 1 by omega C, that equal to நீங்கள் பார்த்தீங்கன்னா minus JV by XL JV by XC. okay, so நீங்கள் பார்த்தீங்கன்னா IR இங்கே பார்த்தீங்கன்னா first V by R பாருங்க. so IR equal to V by R, that is in phase with voltage. okay, IL is plus J is 90 degrees, minus J is minus 90 degrees. so IL, so V by XL minus 90 degrees, I can write this as V by XL at an angle minus 90 degrees. V by XL at an angle minus 90 degrees. So you get like this. So V by XL at an angle 90 degrees. So V by XL 90 degrees. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது plus JV by V by XC. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா V by XC. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து V by XC at an angle plus 90 degrees. So you see here this is V by XC at an angle plus 90 degrees, that is V by இது வந்து V by XL at an angle minus 90 degrees. okay, so this is what IC and what is this IL. so inductorல current lags the voltage. so நீங்க பார்த்தீங்கன்னா current lags the voltage, இங்கே பார்த்தீங்கன்னா current capacitor leads the voltage. okay, so இப்போ resultant current IL greater than IC, நீங்கள் பார்த்தீங்கன்னா IL minus IC. okay, so IL minus IC, okay, IL minus IC. so this is the
resultant current. So this is phi, this is supply current. So what is the cos phi power factor? So inge power factor pathina supply current by I. So I is evala Vs by Z, V by Z. I equal to evala V by IR, cos phi equal to Is by IR. So V by R, that equal to R by Z. What is the power factor? So power factor equal to R by Z. Okay va? So நீங்க பாத்தீங்கன்னா in series, what is the difference here is நீங்க பாத்தீங்கன்னா series and parallel. Seriesல பாத்தீங்கன்னா V equal to root of VR square plus VL minus VC whole square வருது. Whereas in here supply current equal to in parallel IR square plus IL minus IC whole square. I can get two combination. Okay va? And நீங்க பாத்தீங்கன்னா cos phi equal to இங்க supply voltage by voltage across resistance by voltage across the source voltage. இங்க power factor பாத்தீங்கன்னா current through the resistance by current through the supply voltage, supply current. Okay, current through the resistance by supply current. If you solve this, you get resistance by impedance. If you solve this, you get resistance by impedance. Okay, so நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, சீரிஸ் ஆர்எல்சி பண்ணா parallel ஆர்எல்சி ஈஸி. லாஸ்ட் வீடியோ பாருங்க, உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்லிருக்கேன். ஓகேவா? so I hope you understand the series and parallel circuit. ஓகேவா? similarly அங்க dual போடுங்க. ஒரு RL circuit இருந்தா V equal to VR square plus VL square under root, இங்க I equal to IR square plus IL square. okay, so something same. okay, next question. so next question பாருங்க. so next question பாத்தீங்கன்னா ஒரு series RLC circuit L equal to 1 Henry 0.05 Vs equal to V sin 4t கொடுத்திருக்காங்க. I leads the supply voltage by tan inverse 2, then R equal to எவ்வளவு கேட்டிருக்காங்க. ஸோ நேற்று இதே கொஸ்டின் தான் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். tan inverse 1 எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஸோ tan inverse 2 எடுத்துக்கிட்டாலும் ஆன்சர் பண்ண முடியுமா பார்ப்போம். ஓகேவா? ஸோ நேற்று வந்து நான் சரியாக கொஸ்டினை பார்க்கல, அப்சர்வ் பண்ணல. ஸோ tan inverse 2 எடுத்துக்கிட்டால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see here. current leads நீங்க பாத்தீங்கன்னா series current is same. this is VR and this is VL and this is VC. okay, so நீங்க questionல பாத்தீங்கன்னா current leads the supply voltage means that implies voltage across the capacitor is greater than voltage across inductor. Voltage across the capacitor is greater than voltage across inductor. Something VC minus VL will come here. So you see here this is the supply voltage. Okay, so this is the supply current. What is the angle? Phi. So the supply current leads the supply voltage by tan inverse 2, that equal to phi equal to tan inverse 2. okay, phi equal to tan inverse 2. okay, right. so நீங்க பாத்தீங்கன்னா இங்க क्वेश्चनல நீங்க பாத்தீங்கன்னா ஒமேகா ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4. ஒமேகா ஈக்குவல் டு 4. so xl எவ்வளவு? xl ஈக்குவல் டு ஒமேகா l, that equal to omega 4 into 1 4 Henry. so xc equal to 1 by omega c. so 1 by omega எவ்வளவு? 4. capacitance equal to 5 by 100, 5 20s, 4 5s, that equal to xc equal to 5. okay va? so from this xl equal to 4 and xc equal to 5. so நீங்க பாத்தீங்கன்னா I equal to V by Z. okay, so V by R plus J XL minus XC. but இங்க XL நீங்க பாத்தீங்கன்னா XC minus XL will come to picture. I equal to V by R plus J into XC minus XL, that equal to 5 minus 4 1J. so R plus J. so V by root of R square plus 1 at நீங்க பாத்தீங்கன்னா angle வந்து tan inverse of 1 by R. okay, tan inverse of 1 by R. so V by root of R square plus 1 at an angle minus tan inverse 1 by R.
ஓகே ஆர் நீங்கள் இப்படி போதும் எக்ஸ்எல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எக்ஸ்எல் எவ்வளோ 4 sorry xl equal to 4 x equal to 5 I equal to v by r minus j1 okay right r equal to v r minus j1 so next question பாருங்க இந்த கொஸ்டின் நேற்று சொன்ன கொஸ்டின் தான் ஒரு தடவை பார்ப்போம் நேற்று சொன்ன கொஸ்டின் தான் ஸோ ஒரு மெத்தடில் சொல்லியிருக்கேன் இன்னொரு மெத்தடில் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரிஸ் RLC சர்க்யூட் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒமேகா ஈக்குவல் டு 4 v sin omega t equal to omega equal to 4 xl equal to omega l 4 into 1 4 xc equal to 1 by omega c 4 into 5 into 100 so 5 4 20 25 okay so நீங்க பார்த்தோம் இந்த மாதிரி AC சர்க்யூட் கொடுக்கறப்ப ஃபர்ஸ்ட் XL XC கால்குலேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க பண்ண வேண்டியது XL and XC கால்குலேட் பண்ணுங்க ஏனா when XL equal to XC it will be in resonance when XL equal to XC it will be resonance so நீங்க செக் பண்ணாம நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டா போயினா லாஸ்ட்ல lengthy problem ஆயி போயிடும் so நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 1 Henry 0.05 கொடுக்கறப்ப ஃபர்ஸ்ட் XL and XC செக் பண்ணிக்கங்க ஓகேவா so XL and XC செக் பண்ணா உங்களுக்கு ரெசோனன்ஸ்ல இருக்க நார்மல்ல இருக்க தெரிஞ்சு போகும் then you can solve this so series RLC circuit பாத்தீங்கன்னா so you have I and this is VR and this is you have VL and you have VC நீங்க பாத்தீங்கன்னா this is VL XL is XC greater than XL so you have the phasor like this okay so this is VS power factor 5 okay so current leads even question la kudutha current leads is supply voltage means capacitance is more than inductance okay this is one thing and another thing this is or method la sollirken ipo paarenga ipo or method la povom so we know that I equal to V by Z so V by R plus J omega L minus 1 by omega C so V by R plus J XL minus XC V by R எவ்வளோ R எனக்கு தெரியாது R plus J XL minus XC எவ்வளோ 1 4 minus 5 minus 1 that equal to V by R minus J1 V by R minus J1 what is the magnitude equal to V by root of R square plus 1 so what is the angle minus tan inverse 1 by R if I go numerator what happens V by root of R square plus 1 at an angle tan inverse of 1 by R okay so current lags நீங்க பாத்தீங்கன்னா voltage lags current by angle tan inverse of 1 by R current leads the voltage by tan inverse 1 by R or voltage lags the current by tan inverse 1 by R so tan inverse 1 by R equal to tan inverse 2 so ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்க tan inverse cancel அப்புறம் R equal to 1 by 2 that equal to 0.5 ohms R equal to 0.5 ohms okay so நீங்க இந்த மீனிங் என்ன current I equal to V by magnitude current equal to நீங்க பாத்தீங்கன்னா suppose V of t equal to Vm sin 4t means current equal to how much current I of t equal to V into something 1 by root of R square plus 1 okay sin of 4t plus tan inverse of 1 by R okay இது sin இது சொல்றதுக்கு தான் ஓகேவா so நீங்க பாத்தீங்கன்னா something voltage கொடுத்திருக்காங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா so voltage something V of t something கொடுத்திருக்காங்கன்னா so voltage something கொடுத்திருக்காங்கன்னா the response I of t எப்படி இருக்குன்னா this voltage is increased voltage is multiplied by some magnitude 1 by root of R square plus 1 and you have the phase angle like this okay something phase angle like this that means this current this voltage V of t sin 4t இருக்கு இல்லையா so plus sin of 4t plus angle something current I of t okay so current of t leads something angle by tan inverse 1 by R அதான் டைரக்டா கொடுத்திருக்கான் tan inverse 2
ஓகேவா. ஸோ இஃப் அண்ட் ஆல் ஏசி வோல்டேஜ் கொடுத்தா, இஃப் அட் ஆல் ஏசி வோல்டேஜ் கொடுத்தா கரண்ட் ரெஸ்பான்ஸ் வேணும்னா அந்த வோல்டேஜ் உங்களுக்கு ஆன்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் சம்திங் மல்டிபிள் பை சம்திங் வேல்யூ அண்ட் யூ ஹேவ் எ ஃபேஸ் ஷிஃப்ட் சம்திங் வேல்யூ. ஸோ இது சொல்கிறது தான் இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டு. ஸோ இந்த விதமாக கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், இந்த விதமாக கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். திஸ் இஸ் சர்க்கியூட் கிவன் கொடுத்துருக்காங்க, சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவன் என்ன கேட்டிருக்கான், அந்த ஐஎக்ஸ் கரண்ட் எங்கே இருக்குது, இங்கே ஐஎக்ஸ் கரண்ட் அந்த இங்கே இருக்குது, ஐஎக்ஸ் கரண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான், ஆனால் சிம்பிள் கொஸ்டின் தான். ட்ரிக்கியான கொஸ்டின், கொஞ்சம் சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், this is node A, let I have this is node A, ஓகேவா, and this is node B, and this is node B and node C. நீங்கள் பார்த்தீங்கன்னா node B node C மத்தியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நோட் இங்கே பாருங்கள், இந்த நோட் B, இது 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 நோட் B. ஸோ நோட் B, ஓகேவா. ஸோ நோட் B நோட் Aக்கு 12 ohms, நோட் B நோட் Cக்கு 12 ohms கொடுத்துருக்காங்க. let I redraw this. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, so this is of 12 volts and நீங்கள் பார்த்தீங்கன்னா this is of 6 ohms and this is of 6 ohms and நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 12 volts, right, இது 12 volts and this is of 12 ohms, this is of 12 ohms and நீங்கள் பார்த்தீங்கன்னா this is of 6 ohms. இது என்னது, node A, இது என்னது, node B, இது என்னது, node C. okay, so you have 12 ohms, 12 ohms and this is of 6 ohms, this is of 6 ohms and this is of 6 ohms. ஓகேவா. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆட் பண்ண 6 + 6 12, இந்த +6 + 6 12. அவன் எதில் கேட்டான் கரண்ட்டு, இதில் கேட்டான் ஐஎக்ஸ். ஓகேவா. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டு திஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோட் சேம். ஓகேவா. ஸோ இந்த நோட் சேம். ஓகேவா, ஒரு பிரான்ச்சில் இந்த நோட் சேம். ஐ கேன் ஹேவ், ஸோ அப்போ இது என்ன, இந்த 12 ohms இந்த 6 ohm பேரலில் இருக்குது, இந்த 12 ohm and 6 ohm பேரலில் இருக்குது. 12 into 6 by 12 plus 6 18, 6 3s 6 4 3 4s 12. This is 4 ohms. So நீங்கள் பார்த்தீங்கன்னா what is the equivalent resistance here, நீங்கள் பார்த்தீங்கன்னா the equivalent will be, so நீங்கள் பார்த்தீங்கன்னா the equivalent is 4 ohms. எவ்வளோ, equivalent is 4 ohms. okay, so now this is current, I total current, I total current. ஓகேவா, I total current. இங்கே பாருங்க, so இந்த branch கிட்ட positive voltage source, இங்கே பாரு negative voltage source. so this 12 volts is the 4 ohm 6 ohm and 6 ohm is parallel to this 12 ohms, 12 volts. ஓகேவா. so current எவ்வளோ, I total current equal to 12 by 4 plus 6 10 plus 16. okay, 4 3s 4 4s 3 by 4 amperes. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்சில் 3 by 4, இந்த பிரான்ச்சில் 3 by 4 amperes. ஸோ இங்கே 3 by 4 amperes. ஓகேவா. பட் அவன் கேட்டது என்ன, கரண்ட் இந்த பிரான்ச் 6 ohms கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா த டோட்டல் கரண்ட், ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஃபோர் பேரலல் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ, இது 6, இது எவ்வளோ, இது 12. ஸோ இது 6 ohms, இது 6 ohms. ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் 6 ohms. ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12 volts, இங்கே பார்த்தீங்கன்னா இது 6 ohms, இங்கே பார்த்தீங்கன்னா இது 6 ohms, 6 ohms. ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட் அதுதானே பாருங்கள். இதுக்கு முன்னே என்ன பண்ணேன், இந்த பாருங்கள் இங்கே 6 ohm 12 ohms இருந்துச்சு, இது 12 ohms,
இந்த 6 ohms இருந்துச்சு ஓகேவா ஸோ இந்த பேரலல் பண்ணி டோட்டல் கரண்ட் இந்த பிரான்ச்சுக்குள்ளே கரண்ட் பூரா கேல்குலேட் பண்ணிட்டேன் ஸோ இந்த பிரான்ச்சுக்குள்ளே கரண்ட் பூரா 3/4 ஆம்பியர்ஸ் ஸோ இங்கே 3/4 ஆம்பியர்ஸ் வருது ஸோ எனக்கு கேட்டது கரண்ட் வந்து இவன் இங்கே ஸோ ஐஎக்ஸ் எவ்வளோ ஐஎக்ஸ் ஈக்குவல் டு 3/4 into 6 by 6 plus 6 12 6 2s 3/8 amperes point 432 8 3s 24 8 3s 24 8 4s 32 ஏதாச்சும் மிஸ் ஆச்சா ix equal to 3/4 into 6 sorry 6 plus 6 12 plus 6 18 right 6 3s 1/4 that equal to 0.25 amperes 0.25 amperes very tricky question and important question okay solve பண்ணுங்க okay friends next question so வேணால இது half an hour ஆயிடுச்சு next வீடியோல பார்ப்போம் thank you